يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஜும்ஆவிலே சஹாபாக்கள் பற்றிய வரலாறுகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் முஸ்அப் இப்னு உமைர் என்ற சஹாபியினுடைய வரலாறு, அறிவு பெட்டகம் என்று போற்றப்படுகிற ஹதீஸ்களின் பெட்டகம் என்பதாக அறிஞர்களால் போற்றப்படுகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றிய வரலாற்று சுருக்கத்தையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு யார் முக்கிய காரணமாக செயல்பட்டார்கள், இஸ்லாமினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றிய வரலாறை இதுவரைக்கும் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். அந்த தொடரிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய வரலாற்று சுருக்கம் யாரை பற்றி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மருமகனார் அபுல் ஆஸ் இப்னு ரபியா என்று சொல்லப்படுகிற சஹாபியை பற்றி தான் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் என்று சொன்னாலே நமக்கு ரெண்டு சஹாபாக்களுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும். ஒன்று இஸ்லாமுடைய மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் நபியுடைய மருமகனார் என்று நமக்கு தெரியும். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்த ஹசன் ஹுசைன் என்று சொல்லப்படுகிற எல்லாருக்கும் தெரிந்த அந்த சஹாபாக்களுடைய தந்தையாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய மருமகனார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சஹாபியை பற்றி நம்ம அறிந்தவர்கள் மிக மிக சொல்வோம். ஆனால் அப்படி என்ன இவர்களிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு மூன்று நிகழ்வுகள் போதும் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. எவ்வளவு பரிசுத்தமானவர், எந்த அளவுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அந்த ஜாலியாவுடைய காலத்திலேயே மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருந்தவர்கள், நபிக்கு அவர்கள் கொடுத்த வாக்கை தான் உயிருள்ளவரை
இந்த சூறாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார் மக்களுக்கு மத்தியில். உடனே இவருக்கு கோபம் வந்து தன் இரு மகன்களை கூப்பிடுகிறார். பார்த்தாயா, முகமது என்னை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விட்டார். அப்படியாப்பட்ட முகமதுடைய மகன்கள் உங்களுக்கு மனைவியாக இருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே 2 பேரும் தலாக் விட்டு தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லா அறிவாக இருக்கிறார்கள், சொல்லா அறிவாக இருக்கிறார்கள், கடுமையான துன்பங்கள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பிரச்சாரத்தில் இதனோடு மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டிருக்கிறார். நிர்பந்தப்படுத்துகிறார் தன்னுடைய 2 மகன்களை. உடனே 2 பேரை தலாக் விட்டு முகமதுக்கு இந்த அவர்கள் இழிவுபடுத்திவிட்டார் என்று சொன்ன உடனே 2 மகன்களும் 2 மகன்களையும் ருகையா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தலாக் விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இதாவுடைய காலம் முடிந்த உடனே ருகையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார். இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? திருமணம் முடித்த நாள் முதல் கொண்டு உத்வா தன்னுடைய மனைவி ருகையா ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ உதைபா தன் மனைவி உம்மு குல்சூமையோ தொடரவே இல்லை. அப்படிதான் அவர்கள் வைத்திருக்கிறார். ருகையா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, ஏன்னா அவர்கள் மூத்தவர்கள், எனவே அவர்களே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். ஹிஜ்ரத் சென்ற போது ருகையா ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். பத்ருடைய யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ருகையா ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். பத்ருடைய யுத்தத்தில் வெற்றி கிடைத்து விட்டது என்ற செய்தியை செய்தவன் ஹாரிஸா மக்கா மதீனாவுக்கு சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வருகிறார். சொன்ன அந்த செய்தி சொல்லி முடித்தவுடனே கேட்கப்படுகிற இன்னொரு துக்கமான செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ருகையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரி 2 ருகையா ரலியல்லாஹு தஆலா இறந்து விடுகிறார்கள். அதற்கடுத்து அதுவரைக்கும் யாரையும் திருமணம் முடிக்காமல் இருந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் முடித்து வைக்கிறார். வைக்கின்ற பொழுது சொன்னார்கள், மா ஸவ்வஜ்து உஸ்மான உம்மு குல்சூம் இல்லா பிவஹ்யின் மினஸ் ஸமா. முதல் மகளை கொடுத்தேன், அவங்க இறந்து விட்டார்கள். இரண்டாவது மகளை நான் கொடுக்கிறேன் என்ற என் இஷ்டத்துக்கு கொடுக்கல. அல்லாஹ் சொன்னா அவருக்கு கட்டி வைக்கிறேன் சொன்னா அவருக்கு நான் கட்டி வைக்கிறேன், திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தின்னோரே 2 ஒளியை உடையவர்கள் என்கிற சிறப்பு பெயர் இருக்கிறது. 2 மகன்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டிருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் அவர்கள் வாலிப பருவத்தை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்கள் வாலிபராக இருந்ததனால் அவர்களுக்கு தன் மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து வைத்துக் கொள்கிறார். 3 மகள்களுக்கும் இவ்வாறு திருமணம் நடக்கிறது. இந்த 3 மகள்களுக்கும் மூத்த மகள் தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் வரலாறு ஒரு வித்தியாசம். காரணம் என்ன? திருமணம் முடிச்சவர் அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பாகவே இந்த திருமணம் நடக்கிறது. அந்த மூத்த மருமகனுடைய பெயர் என்ன? அபுல் ஆஸ். ஒரு சில ரிவாயத்துகள்ல லுதைத் என்று வருகிறது. முஹஜ்ஜமுல் கபீர்ங்கிற அந்த வரலாற்று விழாவில் அவர்களுக்கு லுதைத் என்றுதான் பெயரிடப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம்முடைய இஸ்ஸாபா ஃபி தமீஸ் ஸஹாபா என்று சொல்லுகிற அந்த கிதாபிலே இவர்களுக்கு அபுல் ஆஸ் என்றுதான் அவர்கள் பெயர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் யார் என்று சொன்னார்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மனைவி. அவர்களுக்கு சகோதரியாகிய ஹாலத் பின் ஹுவைலித் அவர்களுடைய மகன் தான் இந்த அபுல் ஆஸ்.
என்ன நடக்குது என்றால், அப்ப ரசூலுல்லாஹ் நபித்துவம் வரல, அப்புறம் நபித்துவம் கிடைக்கிறது. இந்த பிரச்சனை வருது. அபூலஹபுடைய மகன்களா 2 மகன்களும் தலாக் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்ப கூட ஒரு பயம் இருந்தது, மூத்த மகன் வீட்டுக்கு வந்து விடுவாரோ என்ற பயம் நபிக்கு. அபூலஹப் தன் 2 மகன்களையும் தலாக் வச்சு குறைஷிகள்ல ஒரு 10 பேரை கூப்பிட்டு இவருடைய வீட்டுக்கு வர்றார். அபுல் ஆசவருடைய வீட்டுக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், ஃபாரிது சாஹிபக வனஹனு நுஸவ்விஜுக பி ஹைதி இம்ரஅத்தின் குறைஷ். முகமது செய்யறது சரியில்லை, 2 மகன்களை தலாக் வச்சுட்டு அது மாதிரி ஓர் மகனை தலாக் கொண்டு என்ன நிர்பந்தப்படுத்துகிறார். நீ தலாக் கொண்டு நீ குறைஷிகளிலே நீ எந்த பெண்ணை விரும்புகிறாயோ அந்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று அதற்கு நாங்கள் பொறுப்பு என்பதாக ஒரு கூட்டமே வந்து சொல்கிறது. அந்த நேரத்தில் அபுல் ஆஸ் அவர்கள் அப்போது இஸ்லாத்தில் சேராமல் தான் இருந்தார். ஆனால் அதை சேரவில்லாமல் அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்திருந்தார்கள். இஸ்லாத்தில் சேரல. என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு ஊர்ல ஒரு விஷயம் நடக்குதுல, அதை சார்ந்துதான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனா இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா வல்லாஹி லா உஃபாரிது சாஹிபதி. அல்லாஹ் மீது சத்தியமாக என் மனைவியை நான் ஒரு காலம் பிரிவேன். அந்த அளவுக்கு சேரவில்லாமல் அவர்கள் மீது அவர்கள் அனுபவிக்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, வலா உஹிப்பு அன்னலி பிஇம்ரஅத்தி இம்ரஅத்து மின் குறைஷ். என் மனைவியாகிய சையதுடைய இடத்துல அவங்களை எடுத்துட்டு இன்னொரு குறைஷியுடைய பெண்ணை கொண்டு வந்து வைப்பதை நான் விரும்பவே இல்லை. எனக்கு தகுதியானவர்கள், எனக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் என் மனைவி சையதுதா, அவர்களை நான் விடவே மாட்டேன் என்பதாக அபுல் ஆஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு கிடைக்கிறது. அப்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? حدثك فصدقك ووعدك فوفي. அவர் என்னோட பேசியிருக்கிறார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்த வாக்கை நல்ல முறையில் வச்சு நான் பாதுகாப்பேன், வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வு இது நபியினுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விடுகிறார்கள். பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. பத்ருடைய யுத்தத்தில் முஸ்லிம்களின் சார்பாக நபியினுடைய இந்த மூத்த மகனார் கலந்து கொள்கிறார். இந்த பக்கம் நபி மாமனார் நபி, இந்த பக்கம் மருமகனார் வந்து ஏறி. இதான் விஷயம். கடைசியில் பத்ருடைய யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிறது. 70க்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரோடு சிறை கைதிகளாக பிடித்து வைக்கப்படுகிறார்கள். அவ்வாறு சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில் நபியினுடைய மருமகனாக நகையாக்கப்பட்டுக் கொள்கிறார். ஆரம்பத்தில் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் கட்டல் பண்ணிருக்கிறார். ஒருத்தர் விட்டாங்க, எல்லாம் போர் வந்துட்டாங்கல்ல, நம்மளை ஏற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கணும் வந்துவிட்டால் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அழித்தவர்கள் என்று நபியிடத்திலே வாய் கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்தி, இல்லை இவர்களுக்கு நாம் ஏதாவது பழைய தொகையை வாங்கி விட்டு விடலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆலோசனை செய்யப்பட்டு அந்த ஆலோசனை முடிவெடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வை கண்டித்தான் என்பது 2வது விஷயம். ஆனால் ஒரு முடிவு செய்யப்படுகிறது, பழைய தொகையை வாங்கி விட்டுவோம். இந்த 70 பேர்களை மீட்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் ஆள்கட்ட பொருளை வசூல் பண்ணிட்டு நபியிடம் வந்து கொடுக்க வருகிறார். அதுல அபுல் ஆஸ் அவர்களை மீட்பதற்காக அன்னை ஸையதுல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் பொருளையும் ஒரு தங்க மாலையையும் கொடுத்து விட்டார். ஃபராஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அவர்களது மனம் அப்படியே
செல்லாசனம் அழுகிறார்கள். அவர்கள் சகாபாக்கள் தேற்றுகிறார். தேர்தலுடைய செல்லாசனம் சகாபாக்களை கூப்பிட்டு நபி நினைத்தார் அவர்கள் ஒரு அரசர் சகாபாக்களுக்கு ஆணைகிறார், இப்படி இதான் பண்ணணும் இதான் செய்யணும் அப்படின்னு ஆணைகிறார். சகாபாக்களை கூப்பிட்டு செல்லாசனம் சொன்னார், நான் உங்களிடத்தில் ஒரு அனுமதி கொடுத்து தெரியுமா, இந்த செய்த தன் கணவரை மீட்பதற்காக என் மகள் இந்த மாலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பின் அனைத்தும் தத்துவூரா அசீரா தருத்து அலைஹா மாலஹா. நினைச்சீங்கன்னா இந்த பொருளை திருப்பி அவங்க கொடுத்துருங்க, அவங்க வீட்டுக்காரங்க இல்லையா, இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொருளை நீங்க எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் அவர்களை விட்டு விடுகிறீர்களாக அவர்களுக்கு சகாபாக்கள் சொன்ன உடனே சகாபாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய சொல்லைக்காரர்களை கண்களில் ஒத்திக் கொள்கிறோம், உடைய கண்களை நாங்கள் ஒத்திக் கொள்கிறோம். அவருடைய பொருள் என்ன, அவர்கள் கணவனார் நல்ல வகையில் திரும்பி செல்லும் அதற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் என்று சகாபாக்கள் சொன்ன உடனே அபுல் அவர்களை அழைத்து விடுகிறார்கள். நீங்கள் இந்த பொருளை உங்களுடைய மனைவிடத்தில் கொண்டு போய் திருப்பி கொடுத்து உண்மையற்றவராக நீங்கள் செல்லுங்கள், ஆனால் ஒரு நிபந்தனை, என் மகனை என்னிடத்தில் திருப்பி, என் மகள் ஈமானோடு இருக்கிறார், அவர் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், இங்கே வந்து அவர் முஸ்லிமாக வாருங்கள். எனவே நீங்கள் சென்றவுடன் என் என்னுடைய மகளை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்களாக அவர்களை திருப்பி அனுப்புகிறார். வந்தவர் என்ன செஞ்சிருக்கார், என்ன செய்திருக்கிறார், ரெண்டு சகாபாக்கள் அனுப்புறாங்க கூட. இவர்கள் மக்காவுக்கு வரமாட்டாங்க, மக்காவிலிருந்து வெளியே நின்று கொண்டே இருப்பார்கள். இவர்களிடம் வந்து என் மகளை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் தன் மனைவி மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்த அபுல் ஆஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே தன் மனைவிக்கு சொன்னார்கள், தந்தை உன்னை தன்னோடு அழைத்து வர சொல்லியிருக்கிறார், 2 தூதுவர்களை அனுப்பியிருக்கிறார், ஒரு மக்காவின் வெளியே அவர்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், எனவே உடனே தயார் செய்யுங்கள், பயணம் புறப்படுவதற்கு தயாராக என்று தன் மனைவியின் தன் குழந்தைகளை தயார் செய்ய சொல்லி அவர்களை அனுப்ப ஆரம்பித்தார். அவர்களை கொண்டு நேரடியாக விடுவதற்கு அவர்களுடைய மனசு அவ்வளவு இலக்கமாக இருக்கிறது. தன் தம்பியை அம்ரு பின் ரபியத்தை அழைக்கிறார். அழைத்து என் மனைவியை அங்கே நபியுடைய ரசூல்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் போய் ஒப்படைக்க வேண்டியது ஒரு பொறுப்பு என்பதாக அவர்களை சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் ஸைனபுல்லாஹ் அவர்கள் 3வது குழந்தையை கற்பம் சொல்வதாக இருக்கிறார். அவர் ஸைனபுல்லாஹ் அவர்கள் பட்ட பகலில் அழைச்சிட்டு போறார். இதை பார்த்த உடனே இருந்த குறைஷிகள் கடுமையாக அவர்கள் கோபம் வருகிறது. அவர்களை விரட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு ஒட்டகத்துல அந்த கூடாரத்துல உட்கார வச்சுதான் கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்தில் போய் சுற்றி வளைத்து விடுகிறார். கொண்டு போக கூடாது, கொண்டு போக கூடாது. பேசிக் கொண்டிருந்த பொழுது ஹபார் அஸ்வத் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்தார் என்று சொன்னார், ஸைனபுல்லாஹ் உட்கார்ந்து இருந்த அந்த ஒட்டகத்தை ஈட்டியால் ஓங்கி குத்தி விடுகிறார். அந்த குத்தியை வழியை தாண்டாமல் ஒட்டகம் வேகமாக வேகமெடுத்து ஓட ஆரம்பித்து ஒரு கல்லில் பட்டு ஒட்டகம் கீழே சாய்கிறது. ஸைனபுல்லாஹ் அவர்கள் கீழே சாய்கிறார்கள். இதனால் அவர்களது வயிற்றில் அடிபட்டு கற்பம் கடி. இந்த நிலைமையை பார்த்த உடனே அம்புகளுமே தன் முதுகில் வைத்திருந்த அத்துணை அம்புகளை முன்னால் போட்டுவிட்டு வில்லை ஏற்றுகிறார். உங்களில் யாரேனும் இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து
ஹிஜ்ரி 6 நடக்கிறது. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இவர் ஒரு வியாபாரி மக்காவிலிருந்து சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக கிளம்புகிறார்கள். இவரிடத்திலே நிறைய பொருளை வாங்கி வரும்படி ஆட்களையும் கொடுத்திருக்கிறார்கள், பொருள்களையும் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது மதீனாவை தாண்டித்தான் வர வேண்டும். 170க்கும் மேற்பட்ட மக்கா குறைஷிகள் இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ஒட்டகைகள் அவை அனைத்தும் தான் சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருள்கள் இருக்கிறது. இதோடு வந்தவர்களை இஸ்லாமிய படை வழிமறைந்தது. அங்க வந்து போர்ல 2 பேரும் எதிரினாரு. உங்களை தாண்டி போறப்ப இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரியை செலுத்தணும். வரியை செலுத்தாம போனீங்கன்னா புடிச்சு வச்சாங்க. புடிச்சு மதீனாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் புடிச்சிட்டாங்க. இவரை மட்டும் பிடிக்க முடியல. யார விசலாசன பர்வகாரை மட்டும் பிடிக்க முடியல. அவர்கள் ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டார். ஒளிந்தவர்கள் இரவு நேரத்திலே மெதுவாக மதீனாவுக்குள் வந்து ஸைனபுல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து ஸைனபுல்லாஹ் தஆலா அவர்களை சந்தித்து ஃபஹஜார், எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கிற மனைவி அவர்களை ஒரு இடத்தில் தங்க வைக்கிறார்கள். மறுநாள் காலையில் சுபு தொழுகை, எல்லாரும் சுபு தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபிலே எல்லாரையும் நிப்பாட்டி வைத்து விட்டு தொழுகை ஆரம்பித்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே ஸைனபுல்லாஹ் தஆலா அவர்கள் பெண்களுடைய சஃபில் இருந்து ஒரு சப்தம் ஒரு வார்த்தையை கேட்கிறேன். நீங்க எல்லாரும் கேட்கீங்களா? ஆமா, யாரும் சொல்லலாம். இதை உங்களில் ஒருவர், ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் கேட்கிற ஒரு பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டு, என் மகள் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு. உடனே நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று சொன்னதுக்கு பின்னால் சொன்ன வார்த்தை தெரியுமா? நீங்க இவர்களை பாதுகாப்பு ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். எதிரிடமிருந்து பிடிக்கக்கூடிய விஷயம். இதை நீங்க ஃபைனாக நினைத்து அவருடைய பொருளை எல்லாம் புடுங்கி கொண்டு இவர்களை நீங்க வீட்டுக்கு அனுப்பணும் நினைத்தால் தாராளமாக அது உங்களுக்கு கிடைத்த கனிமத்து பொருள் தான். அதே நேரத்தில் இவர்களை நீங்கள் கண்ணியமாக மீண்டும் மக்காவிற்கு அனுப்பணும் நினைத்தால் அவர்களது பொருளோடு அவர்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் திருப்பி அனுப்பும் என்று நினைத்தால் நீங்கள் திருப்பி அனுப்புங்கள். இது உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது என்பதாக யார் அவர்களை அழைத்து வந்தார்களோ அந்த சகாபாக்களுக்கு சொன்னார்கள். உடனே சகாபாக்கள் யார் சொல்லலாம், இவர்களை நாங்கள் எல்லோரையும் மொத்தமாக அனுப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். சொல்லிட்டு அந்த நேரத்தில் அபுல் ஆஸ் அவர்கள் தன்னுடைய பொருளை எடுப்பதற்காக வருகிறார். வந்த அந்த நேரத்தில் அபுல் ஆஸ் அவர்களை அந்த சகாபாக்கள் சொன்னார், அந்த குறைஷ். அபுல் ஆஸ், நீங்க குறைஷ்களில் ரொம்ப சிறந்த ஒரு மனிதர். ஆனால் எங்களுக்கு ரொம்ப புரியவில்லை, ஏன் நீங்கள் ஒன்று இஸ்லாத்தில் ஏற்காமல் இருக்கிறீர்கள்? இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய பொருளோடு நீங்கள் எங்கேயே தங்கிவிடுங்கள், இப்பொழுதே இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லி வந்திருக்கிறோம் சொல்லுவார். பிக்ஸமா தஅவுதுனி, நீங்கள் அழைத்ததையே கெட்டதாகிவிட்டது. ஏன் தெரியுமா? ولا أحب أن أبدأ بدين جديد بقدر. மோசடியோடு நான் என் இஸ்லாமிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் என்னிடத்திலே நிறைய பொருட்கள் வாங்கி வரும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொருட்களை எல்லாம் நான் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்காமல் இங்கே நான் இஸ்லாத்தில் சேர்ந்து உங்களோடு உட்கார்ந்து விட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் அந்த பொருளை உண்பதற்காக நான் இஸ்லாத்தில் இருந்து விட்டேன் என்று நினைப்பார்கள். அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிய அபுல் ஆஸ் அவர்கள்
என்று சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை இப்பொழுது நான் சொல்கிறேன், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லினார். இஸ்லாத்தில் சேர்கிறேன். எனது மக்களே, நான் இஸ்லாத்தில் சேர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மதினாவிலே தோன்றிவிட்டது. ஆனால் நான் ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்றார், நான் பொருளை கொடுக்காமல் அங்கே உட்கார்ந்து கொண்டால் உங்களுக்கு நான் மோசடி செய்தவனாக, வாக்குறுதிக்கு மாறு செய்தவனாக நான் மாறிவிடுவேன். எனவே கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்துவிட்டேன். என் பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன். என் தலைமையில் இப்பொழுது எந்த பொறுப்பும் இல்லை. இப்பொழுது நான் என் மனைவியிடத்திலே முஸ்லிமாக நான் திரும்பி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நொடியை மதீனாவில் நோக்கி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மருமகனார் முஸ்லிமாக வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொன்னார்கள், ஹத்ததனி வஸததனி வவஅதனி வவஃபஅனி. அவர் என்னிடத்தில் பேசினார், பேசிய வார்த்தை உண்மையைத்தான் பேசினார், எனக்கு வாக்கு கொடுத்தார், கொடுத்த வாக்கை அவர் எனக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வந்த உடனே தன் மகனுக்கு அதே திருமணத்தின் மீது அவர்களை அப்படியே அவர் முஸ்லிமாக இருக்கிறார். ஏற்கனவே இருந்த திருமணத்தின் மீது அவர்களை கணவன் மனைவியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வைத்தார்கள். அதற்கு பின்னால் ஃபத்ஹு மக்கா என்கிற நிகழ்வு நடக்கிறது. ஃபத்ஹு மக்கா என்ற நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைகின்ற போது அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆண் மகனை உட்கார வைத்திருந்தார்கள், ஆண் குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் அலி இப்னு ரபீ, அலி இப்னு அபுல் ஆஸ். இவருடைய மகன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் 8 வருடங்களுக்கு பின்பாக வெற்றி கொண்டவராக மக்காவுக்குள் நுழைகின்ற பொழுது அபுல் ஆஸ் மூலம் கிடைத்த பேரனாரை தன் முதுகுக்கு பின்னால் உட்கார வைத்து நடந்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்தார். அதனால்தான் அவருக்கு ரதீஃப ரசூலுல்லாஹ், ரசூலுக்கு பின்னால் அமர்ந்து வந்தவர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இப்படி தன்னுடைய வாழ்நாளில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் மிகப்பெரிய வாக்குறுதி உண்மையாளராக இருந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகனார் அபுல் ஆஸ் இப்னு ரபீ. இவர்கள் அதற்கு பின்னால் நபியோடு இருந்த அந்த 2 வருட காலகட்டத்தில் நபிக்கு உண்மையாக, தன் குழந்தைகளுக்கு உண்மையாக, மிகவும் சரியான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 மரணித்தார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணித்த அடுத்த வருடம் ஹிஜ்ரி 12 இவர்கள் மதீனாவில் மரணித்து விடுகிறார்கள். இவர்களுக்கு ஜனாஸா தொழுகையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடத்தி ஜன்னத்துல் பகீ என்று சொல்லப்படுகிற பகீல் நரகத்திலே இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன்களை திருமணம் முடித்த அத்துணை பேர்கள் உத்பாவும் ரபீஆவும் குஃபரில் இருந்து திருமணம் முடித்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த 2 மகன்களையும் நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை தூரப்படுத்தி வைத்திருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய மகளாரை கொண்டு யார் சுகம் பெற்றார்களோ அவர்களை முஸ்லிம்களாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி முஸ்லிமான நிலைமையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்க வைத்திருக்கிறார். அதில் மூத்த மகனார் அபுல் ஆஸ் அவர்கள் ஒரு சூழல் என்ன மாத்திருச்சுன்னு சொல்லக்கூடாது. நாம் நினைத்தால் அந்த எவ்வளவு கெட்ட சூழல்ல இருந்தாலும் நம்மை நல்லவராக மாற்றிக்கொள்ள முடிவதற்கு நாம் நினைத்தால் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அபுல் ஆஸ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். நபிக்கு கொடுத்த வாக்கை ஒருபோதும் அவர்கள் மாறு செய்ததில்லை. அதோடு மட்டுமல்ல, முதலாக ஸையதுல்லாஹ் அவர்களை தான் திருமணம் முடித்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஸையதுல்லாஹ் அவர்களை தவிர யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. அந்த அளவுக்கு நபியின் மகன் மீது அன்பு கொண்டவர்கள், தன் மனைவியிடத்தில் உண்மையானவர், அவர்கள் வாழ்ந்து வர்ணித்திருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த வார்த்தையை 3 நிகழ்விலும் சொல்லியிருக்கிறார். வாக்குறுதியை நிறைவேற்றுவோர், வாக்குறுதியை நிறைவேற்றுவோர் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட நல்ல மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று பிறருக்கு கொடுத்த வாக்கை எந்த சூழலிலும் மாறு செய்யாமல் வாழ்கிற பழக்கத்தை, யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் சரி அந்த வாக்கை எப்படியாப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டோம், அது மாறு செய்யாத நல்ல மக்களாக வாழ்வோம் என்கிற உறுதிப்பாட்டை இந்த வரலாற்றிலிருந்து பெற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு முனைவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாராக.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிலும் நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிராத சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் எடுத்துச் சொல்வதனுடைய நோக்கம் நம்முடைய தீனுடைய முன்னுதாரணம் சஹாபாக்கள். அவர்கள்தான் இந்த தீனுக்கு அடித்தளமாக இருந்தவர்கள். தன் கடைசி நபியினுடைய தோழமைக்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு படைத்த ரப்பல் ஆலமீன் நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக குர்ஆனில் ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல 10க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் நான் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது நாம் சுவாசாவி என் தோழர்களை எதுவும் எதை கொண்டு திட்டி விடாது. ஏன் தெரியுமா? அவர்களது அந்தஸ்தை உங்களால் எதை கொண்டும் அடைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் என்ன காலகட்டம்? கலிமா சொன்னா அடிப்பான், கலிமா சொன்னா உதவிடுவார், கலிமா சொன்னா உயிர் போகும், கலிமா சொன்னா ஊர்ல வாழ முடியாது, கலிமா சொன்னா முசுர் போய்விடும் என்ற நிலைமையில் இருந்த போது தன் நெஞ்சை உயர்த்தி நான் அல்லாஹ்வுக்கு அடிமைதான், ரசூலை நான் ரசூலாக நம்புகிறேன் என்று சொல்லி தியாகம் செய்த அந்த மக்கள் அவர்கள் கொடுத்த தியாகம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பூமியையே தங்கமாக மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சார். என் சஹாபாக்கள் இந்த 2 கையளவு கொடுத்துருப்பாங்கல்ல, இல்ல அதுல பாதி அளவு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அந்தஸ்தை உங்களால் அடையவே முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் ரசூல் சஹாபாக்களை வைத்திருக்கிறார். இந்த சஹாபாக்கள் யாரெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவர்கள் என்பதாகவும் யாரெல்லாம் திட்டி இருக்கிறார்களோ ஏசி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வழிகண்டு போனதற்கு தான் வரலாறுகளில் மிகப்பெரிய இடம் இருக்கிறது. யாரெல்லாம் வழிகண்ட கூட்டங்களாக இஸ்லாமிய வரலாற்றில் இடங்காடப்படுகிறார்களோ அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்களை போய் சொல்லிருப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி, சஹாபாக்கள் இப்படி, சஹாபாக்கள் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் நம்மளோட ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க அப்படி எல்லாம் ரொம்ப லேசான கருதியவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்டவர்களாக முஅ்தஸிலாக்களாகவும் ஜுஹைமியாக்களாகவும் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ ஷியாக்களாகவும் இப்படி எல்லா வழிகட்ட கூட்டங்களாக பிரிந்து போனவர்கள் செய்த முதல் காரியம் சஹாபாக்களை திட்டி அவர்களுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லப்பா அவளை தூக்கி தனியா வச்சிரு அப்படின்னு யாரெல்லாம் பேசினாங்களோ அவர்கள் எல்லாம் வழிகட்டு போனதற்கு அதற்குதான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றாக விளங்கி நான் நல்ல ஒரு முஃமின் என்றால் அது அடையாளம். அல்லாஹ் யாருக்கு மரியாதை கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அல்லாஹ்வே மரியாதை கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் அல்லாஹ்வை என்ன நம்பி வச்சிருக்கிறேன்? நான் ரசூலை நம்புகிறேன், ரசூலை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் ரசூல் யாருக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். ரசூல் என்ன மரியாதை கொடுக்க போட்டோம் நான் அதை கேட்க மாட்டேன் என்று சொன்னால் நீ ரசூலை என்ன பின்பற்றுகிற? ரசூலுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கிற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய நாம் எப்படி வேண்டுமானாலும் பிறரும் என்பதற்காக சஹாபாக்களுடைய இரத்தத்திலும் சஹாபாக்களுடைய கண்ணியத்திலும் என் நாவை நான் புரட்டினார். நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளிகளாக வந்தால் நிற்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் யாரை பொருந்திக் கொண்டேனோ அவர்களை பொருந்திக் கொள்வதற்கு உனக்கு நேர்ந்து விட்டது என்று அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார். யாரை திட்டாதீர்கள் என்று நான் உங்களுக்கு தனிப்பட்டிருந்தேனோ அதை தாண்டி அவர்களை திட்டுவதற்கு அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு யார் கொடுத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைத்து கேட்டார். இந்த கேள்விக்கு என்னிடத்தில் இந்த பதில் இருக்கிறது என்பதை திட்டக்கூடியவர்கள், சஹாபாக்களை லேசாக நினைக்கக்கூடியவர்கள், சஹாபாக்களை